இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தரோட வெர்ஜினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு ஃபிகர் அவுட். இந்த பகுதியில் சென்சிட்டிவிட்டியும் கூச்சத்தன்மை இருக்கும் போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தாம்பத்திய உறவு பண்ணும்போது ஆண்களுக்கு வலி ஏற்படும். அந்த பகுதியில் ஆக்சுவலாக ஆன் சைடு மேலே பிரச்சனை இருக்கும். அவங்க சைடில் ஆப்போசிட்டாக போய் திரும்பி வெஜைனா டைட்டாக இருக்குது, வெஜைனல் டைட்னஸ் சொல்லி ஒரு 10-15 டாக்டர் பார்த்து வந்து அப்புறம் IVF IUI போய் பெண்கள் சைடில் வந்து அந்த ரீஜனில் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்து ஜென்ரலி இருக்காது. ஏன்னா இட்ஸ் மேஜர் டர்ன் ஆஃப். ஏன்னா உங்களுக்கு உங்களோட அந்த குறிப்பிட்ட ரீஜன்ஸ் எப்போவுமே யூ ஷுட் கீப் இட் நீட் பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஃபேமிலி பிளானிங் ஃபார் ஜென்ஸ் இஸ் வெரி குட் என்னை பொறுத்தவரை. பட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் மென் வெர்ஜினிட்டி டெஸ்ட்டுங்கிறது மென்னுக்கு டசன் அப்ளை அட் ஆல். தேர்ஸ் நோ வெர்ஜினிட்டி டெஸ்ட் ஃபார் மென். நிறைய மென் வந்து தப்பாக நான் வந்து வெர்ஜின் சொல்லிட்டு வருவாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதுக்கெல்லாம் ஆன்சர் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ், டீச்சர்ஸ்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பதிலாக கிடைச்சி தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுவே வளர்ந்துட்ட பிறகு நமக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா யார்கிட்டையுமே கேட்க மாட்டோம். எங்கே கேட்டால் நம்மளை வந்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். அப்படி நம்ம கேட்காம இருக்க ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த செக்ஸ் அப்படிங்கிறது. அப்படி செக்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட செக்ஸாலஜிஸ்ட் ஷா தூபேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி இந்த டாபிக் எல்லாமே நமக்கு டவுட்டாக இருந்தால் ஒன்று நம்ம கூகுளில் தான் போய் தேடுவோம். பட் அந்த எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயமே சுன்னத் அப்படிங்கிற விஷயம் சின்ன வயசில் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது அது எதுக்காக பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ அந்த சுன்னத் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலாக சர்க்கம்சிஷன் சொல்லுவோம். ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஜூயிஷ் கம்யூனிட்டிஸில் பண்ணுவாங்க. பட் இப்போ ஜென்ரலி இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ மேரேஜ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெனிஸ் மேலே இருக்கிற அந்த மேல் தோல் டைட்டாக இருக்கும் போது அது வந்து எடுத்துடுறாங்க. போஸ்ட் மேரிட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் தோல் ஒரு சில ஆண்கள் ஒரு 10 to 15% ஆண்களுக்கு இது டைட்டாக இருக்கும். இது டைட்டாக இருந்தால் ஜென்ரலி ஆண்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருதுன்னா விந்து முந்துதல் பிரச்சனை வரும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும் சம்டைம்ஸ். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் சென்சிட்டிவிட்டியும் கூச்சத்தன்மை இருக்கும் போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தாம்பத்திய உறவு பண்ணும்போது ஆண்களுக்கு வலி ஏற்படும் அந்த பகுதியில். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால் நான் சொன்ன மாதிரி அந்த எரெக்டைல் ஃபங்க்ஷன் போயிடும். ஸோ நிறைய ஊசி குத்துற மாதிரி அந்த டிப்பில் வந்து ஒரு 1000 ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். இது தவிர்த்து ரொம்ப மோசமான விஷயங்கள் எந்த மாதிரி பார்த்துருக்கோன்னா அந்த மேல் தோல்னால் ஜென்ரலி இப்போ அதாவது தெரியாமல் தானே, இது யாருக்குமே வேணுன்ட்டே யாரும் இது பண்ணுறதில்ல. மேரேஜ் வந்து கன்சூமேட் ஆகாது. ஸோ பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸே நிறைய பேருக்கு நடக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரீசனே என்னென்னு தெரியாமல் நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்துட்ருப்பாங்க. ஃபீமேல் சைடு பாவம் அந்த சைடு விமன் வில் பி டேக்கன் ஃபார் மல்டிபிள் இந்த வெஜைனல் எக்ஸாம்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. வெஜைனா டைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஆன் சைடு மேலே பிரச்சனை இருக்கும். அவங்க சைடில் ஆப்போசிட்டாக போய் திரும்பி வெஜைனா டைட்டாக இருக்குது, வெஜைனல் டைட்னஸ் சொல்லி ஒரு 10-15 டாக்டர் பார்த்து வந்து அப்புறம் IVF IUI போய் ஸோ அந்த கோர் இஷ்யூ வந்து இதுவாக தான் இருந்திருக்கும். இதை சரி பண்ணால் அது எல்லாமே சரி ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்டிலிட்டி சென்டர் போகணுன்னு அவசியமே இல்லை. இது ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டாலே ஆல் திங்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் வந்து இந்த சர்க்கம்சிஷனில் பண்ணியிருக்காங்க. நிறைய அட்வான்டேஜஸ் அவுட்வே தி ரிஸ்க்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலியல் நோய்கள் மெயினாக வராது. இப்போ ஆண்களும் பெண்கள் 2 பேருமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு 2 to 3 பார்ட்னர்ஸோடு இருந்துட்டு தான் வராங்க. ஸோ இப்போ பெண்கள் இஸ் ஜென்ரலி லெஸ், ஆண்கள் ஜென்ரலி மோர். ஸோ பெண்கள் 2 பார்ட்னர்ஸ் ஆவரேஜாக 2 to 3 வச்சுக்கோங்க மேஜர் மெட்ரோஸில். ஆண்கள் ஒரு 4 டேட்டிங் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், ரைட்? ஸோ பாலியல் நோய்கள் அக்விசிஷன் கம்மியாக இருக்கும். அப்புறம் பாலியல் நோய்கள் டிரான்ஸ்மிட் ஆகிறதும் கம்மியாகிடும். மெயினாக HIV அக்விசிஷன், ஹெர்பஸ் அக்விசிஷன், சிஃபிலிஸ், நிறைய பாலியல் நோய்களோட இது வந்து ஏன்னா அந்த மேல் தோலில் தாங்க பாலியல் நோய்கள் வளரும். மேல் தோலோட செக்ரீஷன்ஸும் மேல் தோலோட அந்த பகுதிகள்லேருந்து வர இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ரீஷன்ஸ் மெயின்லி அதில் தான் ஒரு ஸ்மெக்மா சொல்லுவோம். அது எடுத்துட்டோன்னா அந்த செக்ரீஷனும் வராது, அந்த ரீஜன் எப்போவுமே நீட்டாக இருக்கும். பாலியல் நோய்கள் அக்விசிஷன் டிரான்ஸ்மிஷன் கம்மியாகிடுது, ஹைஜீன் இருக்கும். அண்ட் ஈவன் ஃபார் த உமன் சைட் பெண்கள் சைடில் வந்து அந்த ரீஜனில் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்து ஜென்ரலி இருக்காது. ஏன்னா இட்ஸ் மேஜர் டர்ன் ஆஃப். ஏன்னா உங்களோட அந்த குறிப்பிட்ட ரீஜன்ஸ் எப்போவுமே யூ ஷுட் கீப் இட் நீட் பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். போஸ்ட் இன்டர்கோர்ஸும் வாஷ் பண்ணணும். அண்ட் ஜென்ரலி ஆண்கள் அது ரொம்ப நம்ம ஊரில் ரொம்ப அதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால பண்ண மாட்டாங்க. ஸோ
ஆண்கள் வந்து அந்த ஃபோர் ஸ்கின் ரீட்டைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டெய்லி க்ளீன் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிடே செக்ரீஷன்ஸ் வில் கம், ரைட்? பட் அது பண்ண மாட்டாங்க, ஆன் அண்ட் ஆஃபாக க்ளீன் பண்ணுவாங்க, ஏன்னா தெரியாது அந்த அறியாமை. அண்ட் த அதர் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீனைல் கேன்சர் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இட் கம்ஸ் டு ஆல்மோஸ்ட் 0.1%, 0.2% விச் இஸ் வெரி வெரி குட் என்னை பொறுத்தவரை. ஸோ ஜென்ரலி எல்லாருக்குமே சர்க்கம்சிஷன் பண்ணணுமாங்கிறது கேட்டிங்கன்னா அவங்கவுங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஜென்ரலி ரெக்கமெண்டட், ஏன்னா ப்ரீ மேரிட்டலி. பட் உங்களுக்கு ஸ்கின் டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா அது ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ இதுதான் அதோட ஹோலிஸ்டிக் விஷயங்கள். ஓகே. பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சுன்னத் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ளஷர் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையா? நாட் நெசசரிலிங்க. பிகாஸ் இப்போது சுன்னத் வந்து அந்த டைட் ஃபோர் ஸ்கின் அந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் எடுங்களேன், அவங்களால தாமத்திய உறவு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அங்கே வலி இருக்கும், செகண்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த சுன்னத் பண்ணி அந்த ஸ்கின் எடுக்கும் போது வலிங்கிறது கேரண்டி வராது. அதுக்கப்புறம் செகண்ட், அந்த டிப்பில் இருக்கிற அந்த கூச்சத்தன்மை இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த சப் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரல் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ், எரெக்ஷன் டைம், அதாவது எரெக்ஷன் டியூரேஷன் டைம் ப்ளஸ் ப்ரீமெச்சூர், அதாவது எஜாக்குலேஷன் டைம் டியூரேஷன் எல்லாமே வந்து மச் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது. எங்களோட பேஷண்ட் போல்லையும் அப்படி தான். நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக ப்ராக்டிஸில் இருக்கேன், இதுதான் நான் பார்த்துருக்கேன் அகேன் அண்ட் அகேன். ஸோ தேர் ஜென்ரலி ஹாப்பி. பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ ஜென்யூன் ப்ராப்ளம். அது வந்து எப்படி இன்னும் பெட்டராக சொல்லணும்னா ஒரு அனட்டமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. யூ ஹேவ் அ வாட்டர் பைப், அண்ட் வாட்டர் பைப்புக்கு நடுவில் வந்து இஃப் சம்மன் இஸ் கேச்சிங் த பைப் அண்ட் க்ரஷிங் இட், ஃப்ளோ ஆஃப் வாட்டர் உங்களுக்கு சரியாக இருக்காது. அது சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரிங்க. எக்ஸாக்ட்லி. ஆமாம், விந்தும் கரெக்டாக டெபாசிட் ஆகும். ஃபர்டிலிட்டி சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வில் ஜென்ரலி இம்ப்ரூவ். செகண்ட் வந்து இந்த பெயின், டிஸ்கம்ஃபர்ட், சென்சிட்டிவிட்டிலாம் இருக்காது. தாமத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இதே மாதிரி இன்னொரு டவுட் எல்லாருக்குமே வருதுன்னா, ஃபேமிலி பிளானிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஃபீமேல் சைடு தான் இருக்கும் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு. பட் மேல் ஃபேமிலி பிளானிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ மேல் ஃபேமிலி பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து நோ ஸ்கேல்பல் வாசெக்டமி சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ நோ ஸ்கேல்பல்னு அதுக்காக அறுக்காமல் பண்ண முடியாது. ரொம்ப மினிமல் ஸ்டிச், ஜஸ்ட் மிஸ்நாமர். ரொம்ப ஒரு மினிமல் ஸ்டிச்சில் வந்து அந்த விரையிலேருந்து 2 டியூப் வருங்க. அதுக்கு பேர் வாஸா டெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த வாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி இது பண்ணிடுவாங்க, காட்ரைஸ் பண்ணிடுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் ஸ்டிச் போடுவாங்க. சர்ஜிக்கல் டெக்னிக்ஸாக இருக்குது. பட் ஜென்ரலி அதான், அது வழியாக தான் உயிரணுக்கள் வெளியில் வரும். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, ஃபேமிலி பிளானிங் ஃபார் ஜென்ஸ் இஸ் வெரி வெரி குட் என்னை பொறுத்தவரை. பட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ், இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அண்ட் தென் த ஃபேமிலி 2 பேருமே டிசைட் பண்ணிட்டாங்க அப்போதைக்கு வேறு குழந்தை வேண்டாம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த குழந்தை சம்டைம்ஸ் இறந்து போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைல்டு வந்து அந்த மேரேஜ் வந்து சால்வேஜ் பண்ணுறதுக்கு த கப்பிள்ஸ் மே வாண்ட் டு பிரிங் இன். இது வந்து இட்ஸ் வெரி ரேர் அக்கரன்ஸ். பட் இதுவும் வந்து நாங்கள் கிளினிக்கலாக நான் பார்த்துருக்கேன். அந்த இதில் வந்து வாசாஸ்டமிங்கிற ப்ரொசீஜர் திருப்பி அந்த ஆணுக்கு பண்ணணும். ஸோ அதில் வந்து த சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி புவர். இட்ஸ் ஒன்லி 35 to 40%. மைக்ரோ சர்ஜரி வழியாக திருப்பி அந்த டியூப்ஸை ரீஜாயின் பண்ணணும். அது ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ இது வாசெக்டமிங்கிறது ஜென்ரலி வந்து யாருக்கு பண்ணலாங்கிறது கேட்டிங்கன்னா 2 children 3 children கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஒரு 45 நியர் அபவுட் இது. அண்ட் ஒய்ஃப்ஸ் ஏஜும் வந்து இப்போ ஒய்ஃப் ரொம்ப யங்காக இருக்காங்க, 35 36, பொட்டென்ஷியல் ஃபர்டிலிட்டி டிக்ளைன் இருக்காது, அன்வான்ட் ப்ரெக்னன்சி. அதுமாதிரி ஒய்ஃப் இஸ் நான் கோஆப்ரேட்டிவ் ஃபார் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். இப்போ ஒரு சில ஃபீமேல் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட அறியாமை இல்லாமல் ஐயோ காப்பர்ட்டி போடக்கூடாது, ஐயோ டியூபெக்டமி பண்ணக்கூடாது, ஐயோ இதெல்லாம் காண்டம் ஜஸ்ட் அவங்களோட லேக் ஆஃப் நாலேஜ் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஒன்றும் இது கிடையாது, பட் ஜஸ்ட் தட் அந்த ஒரு இதனால ஃபர்ஸ்ட் நீங்களே பண்ணிக்கங்க ஏதாவது முன்னப்பின்னு அப்படி சொல்லுவாங்க. தென் ஓவர் தேர் மேபி எஸ், அதுவும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ். பட் எஸ், வாசெக்டமி இஸ் ஜென்ரலி குட், பட் நாட் நம்ம ஊரில் வந்து ரொம்ப இட்ஸ் நாட் காமன்லி டன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸில், ஜிஹெச்சில் தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஆமாம், இந்த கூட்டிகிட்டு வரவங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ த ப்ரைவேட் செட்டப்ஸில் ஜென்ரலி வாசெக்டமிஸ் ஆர் நாட் டன். த ப்ராப்ளம் வித் வாசெக்டமி வந்து அந்த ரிவர்சல் சர்ஜரிஸ் ஆர் ஃபெயிலியர். இன்னும் வி டோன்ட் ஹாவ் 100% ரிவர்சல். இதே பெண்களுக்கு நம்ம காப்பர்ட்டி, இந்த மிரினா, யூசிடி அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ தே ஆர் ரிவர்சபிள். ஸோ அந்த காப்பர்ட்டி எடுத்துட்டாலே ஃபர்டிலிட்டி ரெஸ்டோர்ட். எக்ஸாக்ட்லி. யூ ஹேவ் ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபர்டிலிட்டி இஸ் 100% ரெஸ்டரேஷன், ஆல்மோஸ்ட் இட் இஸ் 95% ப்ராப்பராக வச்சு எடுத்துட்டா. இங்கே அது கிடையாது. இட்ஸ் ஒன்லி 40% சான்ஸ், 60% டோட்டல் ஃபெயிலியராக போகும். அப்போது ஸ்டெரைலாக இருப்பார் அந்த ஆண். அண்ட் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாரு அண்ட் தென் ஹஸ் கான், அண்ட் தென் நெக்ஸ்ட் மேரேஜ் போகிறாருன்னா அங்கேயும் அவருக்கு குழந்தை பிறக்காது. அகெயின் ப்ராப்ளம் அவருக்கு சொல்லலாம் வரும்.
ஸோ தட்ஸ் வை ஜென்ரலி வேசக்டமி வந்து ஒரு 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 நாட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜிக்கல் டெக்னிக் நம்ம ஊர் பொறுத்தவரை. ஓகே, அந்த சர்ஜரியாக நமக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்தாலும் அந்த ரிவர்சபிள் இருக்காது, அந்த ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்மேட்டிக்காக நம்ம யோசிச்சோன்னா தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, இதை சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் சார்? ஜஸ்ட் அபவுட் 20 minutes ஜென்ரலி. வேசக்டமி இஸ் only 20-25 minutes, அதுக்கு மேலே ஆகாது. இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். காலையில் பண்ண மத்தியானம் ஒரு 5 to 6 hours பேஷண்ட்ஸ் அந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில பிகர் ஹாஸ்பிட்டல்ஸ் they'll do GA. GA is not recommended. Spinal is recommended. Spinal with sedation பண்ணிவிட்டு தென் இந்த 4 to 5 hours பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே சார், இதே மாதிரி கொஞ்சம் பழைய படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் வெர்ஜினிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க, 2 finger டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அதெல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பண்ணால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கரெக்ட். ஸோ வெர்ஜினிட்டி டெஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் இப்போ விமன் வந்து எப்படி போகிறாங்கன்னா they do hymenoplasties. இப்போது மேஜர் மெட்ரோ சிட்டிஸ் லைக் மும்பை, டெல்லி, புனே, ஹைதராபாத், கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிற ஃபேமிலிஸ், ரைட்? யூ ஹேவ் நாட் ஈவன் வெல்த்திங்க, மிடில், அப்பர் மிடில் அண்ட் ஹை கிளாஸ் அக்ராஸ் த குரூப், சோஷியல் குரூப்ஸ் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இஃப் தே ஹாவ் அ ஹிஸ்ட்ரி, இப்போ நிறைய பார்ட்னர்ஸோடு போகிறாங்க அண்ட் அவங்களோட குறிப்பிட்ட கல்ச்சர் அல்லது அவங்களோட கம்யூனிட்டியில் வெர்ஜினிட்டி இஸ் ஹைலி வேல்யூட். ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் அண்ட் சம் கம்யூனிட்டிஸ் தட் இஸ் ஹைலி வேல்யூட். ஆக்சுவலி ஆல் கம்யூனிட்டிஸ் இட்ஸ் வேல்யூட் ஜென்ரலி ஸ்பீக்கிங். பட் ஒரு சில இதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க அதில். அண்ட் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைமனோபிளாஸ்டி, அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இன்டர்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் ஹைமன் டேர் ஆகிடும். ஹைமன் வந்து 2 வெஜைனோட லிப்ஸ்க்கு நடுவில் ஒரு லேயர் மாதிரி தின் ஸ்கின் லேயர். ஸோ டேர் ஆகும்போது ப்ளீடிங் ஆகும். பட் கரெக்ட், ஒன்ஸ் இட் டேர்ஸ் இட் கேன் பி ரீகன்ஸ்ட்ரக்டட். ப்ரொசீஜர் ஹைமனோபிளாஸ்டி வழியாக பண்ணுற டாக்டர்ஸ்லாம் இப்போ இருக்காங்க. ஸோ they charge about 80,000 to 1 lakh rupee. பட் அது வந்து ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற பெண்கள் இல்லை ஜிம் ஹெவி அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற பெண்களுக்கும் ஹைமன் டேர் ஆகும். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தரோட வெர்ஜினிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு ஃபிகர் அவுட். ஜென்ரலி அதே மாதிரி இப்போ ஒரு பெண் வந்து ஒருத்தரோட இன்டர்கோர்ஸ் வச்சுருக்காங்க 1 year அண்ட் தென் அடுத்த 3 years ஷீ டசன்ட் ஹேவ் இன்டர்கோர்ஸ், அவங்களுக்கும் வெஜைனா டைட்னஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ இந்த வெஜினல் டைட்னஸோ ஹைமனோட இது வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சிட முடியாது. டெஸ்ட் மூலியமாகவும் நம்ம போய் உட்காந்து அதை நோண்டவும் கூடாதுங்க. ஐ திங்க் தட்ஸ் எத்திக்கலி ராங். ஏன்னா என்னை பொறுத்தவரை எப்படி தெரியுமாங்க, யூ ஹேவ் டு செலக்ட் த ரைட் உமன். இட்ஸ் த ஓனஸ் இஸ் ஆன் த மேல். அப்படி பார்த்தா ஈவன் ஃபார் உமன் தே ஹேவ் டு செலக்ட் த ரைட் மேன். ஓனஸ் இஸ் ஆன் தெம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த சைடும் நமக்கு டெஸ்ட்டோ அந்த பாசிபிலிட்டி கூட கிடையாது. there's no way for men. virginity testங்கிறது மென்னுக்கு doesn't apply at all. there's no virginity test for men. நிறைய men வந்து தப்பா நான் வந்து வெர்ஜின் சொல்லிட்டு வருவாங்க. பட் virginity is a concept, conceptually applies only to women. because எப்பவுமே பார்த்தீங்கன்னா there's a marketplace value for it. marketplace is a very loose word that I'm using, but generally it's highly valued. and the marriage marketplaceல virgin women are always valued. அவங்களுக்கான ஆப்ஷனாக அவங்க எல்லாருமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஃபீமேலில் இந்த இதுதான் சூஸ். இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆனால் அந்த சைடில் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸே இருக்காது. மேல் சைடுன்னு பார்த்தோன்னா வெர்ஜினா இல்லையா அப்படின்றது எல்லாமே இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நடுவில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் அப்போவே பிளட் வந்தே ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்கா? நாட் நெசசரிலிங்க. இப்போ ஒரு சில உமன்லாம் ரொம்ப அத்லெட்டிக்காக இருப்பாங்க, அண்ட் தில் பேலே டான்சர்ஸ் அண்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லை பஞ்சி ஜம்பிங் லாட் ஆஃப் ரொம்ப அத்லெட்டிக்காக இருக்க பெண்கள் ஜென்ரலலி ஹைமன் வந்து எப்போ டேர் ஆகிருக்கும் இல்லை டைலேட் ஆகிருக்கும். நாட் நெசசரிலி தட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஹேஸ் டு கம், ரைட்? இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, அதே மாதிரி சில பேருக்கு இருக்கவே இருக்காது ஹைமன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பிறக்கும் போதே. அந்த அப்படியும் இருக்குங்க. நாட் எவ்ரி ஒன் நெசசரிலி வில் ஹாவ் அ ஹைமன், நாட் நெசசரிலி. பட் லைக் ஐ செட், அது வச்சு நம்ம ஒருத்தரோட வெர்ஜினிட்டி கண்டுபிடி இட்ஸ் ஜென்ரலி டிஃபிகல்ட். ஒரு காலகட்டத்தில் எஸ் பிஃபோர் திஸ் சோஷியல் மீடியா இந்த டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் ஆல் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி எஸ் டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் அது யூ குட் ஹவ் ஃபிகர்ட் அவுட். பட் நவ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இட்ஸ் வெரி ஹார்ட். அதான் அதோட விஷயங்க. ஓகே சார், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இது ஒரு ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த வெர்ஜினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே சுற்றி இல்லாமல் அதை தாண்டி நிறைய கேரக்டரிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.